நேர்களே, ஆழி பேரலையால் தனுஷ்கோடி அழிந்து இன்றோடு 49 ஆண்டுகள் ஆகின்றன. வர்த்தக நகரமாக விளங்கிய தனுஷ்கோடி ஒரே இடம் தெரியாமல் போனது. அந்த நினைவுகளை தாங்கிய நெஞ்சை உருக்கும் ஒரு அஞ்சலி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். ஆயிரத்து 1964 ஆண்டு டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி என்பது ஒரு துயரத்தை பதிவு செய்த நாள். சுற்றுலா வழிபாடு என கொடிகட்டி பறந்த நகரம் காணாமல் போன தினம். புயலின் கோர தாண்டவத்தில் ஆயிரக்கணக்கானோர் மாண்ட நாள். சென்னையில் இருந்து தனுஷ்கோடி பயணித்த ரயில் கடலில் உருண்டு மொத்தமாய் உயிர்கள் பறிபோன நாள். தமிழக தென்பகுதியில் குட்டி சிங்கப்பூர் என்றழைக்கப்பட்ட இந்த நகரத்தின் இன்றைய நிலை வேதனை தருவதாக தெரிவிக்கின்றனர் அந்த ஊர் பெரியவர்கள். நைட்டு 12 மணிக்கு அடிச்சது. காற்று 80 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேல வந்தது. கடல் எந்திரிச்சு 50-60 அடிக்கு மேல கடல் பொங்கி வந்தது. வரும்போது நைட்டு யாருக்கும் தெரியாது, மக்களுக்கும் தெரியாது. மீனவர்கள் மக்கள், ரயில்வே ஸ்டாப்ல வேலை பார்க்குறவங்க, கூலி வேலை தூக்குறவங்க, இவங்கெல்லாம் அதிகமான உள்ளவங்க. அப்போ ஒரு 10,000 பேர்கிட்ட உள்ளது, ஒரு 5,000 பேர்கிட்ட இறந்தது. அதே மாதிரி நைட்டு 12 மணிக்கு அங்கிருந்து ட்ரெயின் வரும்போது இந்த காற்று அடிச்சு கடற்குள்ள 9 பெட்டி கடற்குள்ள உருட்டி கொண்டு போய் சேர்த்தது. அதிலிருந்து யாரும் தப்ப கிடையாது. இலங்கையுடன் தொடர்பு கொள்ளும் வியாபார நோக்கத்திற்காக தனுஷ்கோடியில் ஆங்கிலேயர் காலத்தில் துறைமுகம் அமைக்கப்பட்டது. தனுஷ்கோடிக்கும் தலைமன்னாருக்கும் இடையே கப்பல்கள் நீந்தின. சென்னையில் இருந்து ரயில் சேவையும் தனுஷ்கோடி வரை நீண்டிருந்தது. ஒரு காலத்தில் ரயில், கப்பல் போக்குவரத்து என வர்த்தக நகராக விளங்கிய தனுஷ்கோடியின் இன்றைய அடையாளம் இடிந்து போன தேவாலயத்தின் சுவர்களும் உருக்குலைந்து கிடக்கும் கட்டிடங்களும் தான். டிசம்பர் 23ஆம் தேதி இரவில் கொட்டி தீர்த்த மழை, சுழன்று சுழன்றடித்த காற்று, 20 அடிக்கு மேலே எழுந்த அலைகள் தனுஷ்கோடியை வாரிக்கொண்டு போய்விட்டது. விடியும் என நினைத்து உறங்கிய மக்கள் விடியாமலேயே கடலுக்குள் அடித்துச் செல்லப்பட்டனர். தனுஷ்கோடியின் 2 கிலோமீட்டர் சுற்றளவு பகுதி மக்களோடு சேர்ந்து கடலுக்குள் உறங்கி போனது. இந்த புயலுக்கு பாம்பன் பாலமும் தப்பவில்லை. பாலத்தின் 8 இரும்பு காரிடார்களை தூக்கி கடலில் வீசியது காற்று. வரலாற்று சிறப்புமிக்க தனுஷ்கோடியின் அழிவினை அரசு முறைப்படி அனுசரிக்கவில்லை என்பதே பலரின் வேதனை. 1964 வந்த புயலால ரொம்ப மக்கள் இறந்துட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. இப்போ இருக்கிற மக்கள் இந்த 1964 ஒரு புயல் காரணமா இந்த இது ஒரு நினைவு இதாக அரசாங்கம் ஏற்று நடத்தணும். துறைமுக நகரம் தண்ணீரால் சூடப்பட்ட விஷயம் மறுநாள் காலைதான் உலகத்துக்கே தெரிய வந்தது. உயிரிழந்தோரின் எண்ணிக்கை இன்றும் உறுதியாக இறுதி செய்யப்படவில்லை. தனுஷ்கோடியின் மிஞ்சிய பகுதியில் இன்றும் கூட ஒரு சில மீனவ குடும்பங்கள் வசித்து வருகின்றன. அழிவு நகரத்தை பார்க்க வரும் சுற்றுலா பயணிகளுக்காக ஒரு சில கடைகளும் உழைத்திருக்கின்றன. தனுஷ்கோடி விட்டு போன காட்சிகளை நேரில் பார்த்த ஜெயின்லாபுதீனின் நினைவுகளை கேட்கலாம். சாயந்தரம் தூரிக்கிட்டு மப்பாயிருச்சு. நாங்கள் போய் மீன் பிடிச்சிட்டு வீட்டுக்கு சாப்பிட வந்தோம். கொஞ்சம் சாதத்தை அஞ்சு வாயில் வச்சுருக்க ஒரு இறைச்சல் சத்தம் கடிச்சு. என்னடா இறைச்சல் சத்தம் கடிச்சுன்னு திரும்பி பார்த்தா உடனே மழையும் காற்று வந்துடுச்சு. அங்கேருந்து வந்த வண்டி, ரயில் வண்டி இடத்துல பின்னால் போகலான்னு போன வண்டி போயிடுச்சு. அந்த பெட்டி இட்டி எல்லாத்தையும் கடலில் புயல் கொண்டு போயிடுச்சு. அந்த காலையில் பார்த்தா இன்ஜின் தான் கிடந்துச்சு. அந்த புயல் அன்னைக்கு காலையில் சிமிந்து கிடக்குன்னு சார் தெரியும். ஆம்பளை பிள்ளை வரத்துக்காக வரங்கட்டு 2 கடலும் பொருந்து இடம், பெண் கடலும் ஆண் கடலும் பொருந்து இன்னும் 4 கிலோமீட்டர் இருக்கு. அங்கே போய் 2 பேரும் தீர்த்த மாட்டிட்டு மதியம் மெட்ராஸ் மீட் சேர்ந்து கிடக்குது. அந்த டேட்டில் அந்த மீட்டில் ஏறி போய் பாம்பன் போய் அங்கிட்டு போய் ராமேஸ்வரம் கோயிலில் தங்கி பழச்சிக்கிட்டாங்க. அவங்களும் அந்த நைட்டில் இறந்துருப்பாங்க. கக்கன் வந்தாரு, காமராஜர் வந்தாரு, பக்தவச்சலம் வந்தாரு, எம்ஜிஆர் வந்தாரு,
வந்துதான் பார்த்து எடுத்து பிணங்களை பூரா எடுத்து அடக்க சொன்னாரு. நம்ம நடராஜன் கடைட்டு வந்து மண்டபம் இருந்துக்கிட்டு போலீஸுக்காரர் பூரா பணத்தை பூரா எடுத்து அடக்கம் பண்ணச்சுன்னா அவர் கடற்கரையில் கிடந்த பணத்தை பூரா அங்கன்னு எடுத்து போயிட்டு அங்கேயே அடக்கம் பண்ணிட்டு போயிட்டாரு. அந்த புயல்ல உயிரிழந்திருப்பாங்க கடற்கரைக்கு முடியுது. இந்த புயல தப்பி போன மக்களை ராமேஸ்வரம் போய் வீடு வாசல் கட்டி குடியிருக்கிறாங்க. இப்ப இங்க இருக்கிற மக்கள் தனுஷ்கோடியில மீன் பிடிக்கிற மக்கள் ஒரு 150 குடும்பம் தான் இருக்கிறாங்க. மீன் பிடிக்கிற மக்கள் 1964 வருஷத்துக்கு முன்ன இலங்கைக்கு இந்தியாவும் கப்பல் போக்குவரத்து இருக்கு. இப்ப அந்த புயலுக்கு அப்புறம் அரசு சார்புல ஏதாவது இங்க வந்து நினைவஞ்சலி செலுத்தப்படுதா? அதை பத்தி ஒண்ணு தெரிஞ்சு கிடையாது. முதியோர் பென்ஷன் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க மாதம் மாதம். தனுஷ்கோடிக்கு தற்போது நேரடி பேருந்து இல்லை என்றாலும் ராமேஸ்வரம் முகுந்தராயா சத்திரத்தில் இருந்து முழங்கால் அளவு கடல் நீரில் சீறி பாய்ந்து செல்கிறது சுற்றுலா வேன்கள். சாலை குடிநீர் வசதியுடன் சுற்றுலா தலமாக விரிவுபடுத்த வேண்டும் என்று எஞ்சிய தனுஷ்கோடி வாசிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். வரலாற்று பதிவு கொண்ட தனுஷ்கோடியில் நினைவு சின்னமும் இளம் தலைமுறையினருக்கு அறிமுகப்படுத்தும் வகையில் நினைவு தினத்தையும் அரசு அனுசரிக்க வேண்டும் என்பதே அனைவரின் விருப்பமாகவும் உள்ளது. சத்தியம் செய்திகளுக்காக ராமநாதபுரத்தில் இருந்து செய்தியாளர் மகேஸ்வரன்.